வணக்கம். நான் உங்கள் ஈராக்கெட் ஜாயலிஸ் கிரிட்டிக்ஸ்ல இருந்து நாம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா த ஃபேமிலி ஸ்டார். இந்த படத்தோட ஜானர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ரொமான்டிக் டிராமா. இந்த படம் 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ரன் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 hours 37 minutes அண்ட் இது தெலுங்குல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அமேசான் பிரைம்ல அதர் லாங்குவேஜஸ்ல லைக் தமிழ், மலையாளம், கன்னடால டப்டு வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னில இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் சுத்துறதெல்லாம் பந்த். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, நீங்க மேல போக கூடாது. வாங்க ப்ராமிஸ் பண்ணுங்க. சத்தியம். ஓ மை காட், அப்படியே நான் ஃபிளாட் ஆயிட்டேன். ஓகேவா? அது எப்படி? இந்த உங்களுக்கு அக்கா தானே. வாயில நுழையிலன்னு ஈஸியா அக்கான்னு கூப்பிடாதீங்க. சித்தி. உனக்கு கோவம் போடுன்னா என்ன அடிச்சிடறா. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா கோவர்தன் ஒரு டிவோட்டட் ஆர்கிடெக்ட். அவரோட வேலையெல்லாம் பக்காவா பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃபேமிலி லைஃபை ஜகிள் பண்ணிட்டு இருக்காரு. லைக் அவருடைய கூட்டு குடும்பத்துல இருக்கிற அவங்க 2 அண்ணனுங்களோட பசங்க, அவங்க ஒய்ஃப் எல்லாரையும் வந்துட்டு பத்திரமா பாத்துக்கிற கமிட்மெண்ட் உள்ள ஒரு ஆளா இருக்காரு. அண்ட் அவரோட லைஃப் பார்ட்னரும் அதே மாதிரி இருக்கணும்ன்றதையும் எதிர்பார்க்கிறாரு. பட் அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அவரோட ஃபேமிலியை பத்தி புட்டு வைக்கிற அளவுக்கு ஒரு புக் எழுதி அவங்க வீட்லயே ஒருத்தர் உள்ள பூந்து கதையா எழுதி விட்டுறாங்க. ஸோ அந்த கேரக்டர் கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு சேலஞ்ச் பண்ணி அந்த புக்ல எழுதுனது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா நான் பண்ணுவேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்லி பல அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் கொடுத்து சம்பவம் பண்றது. அது என்னன்றதுதான் நீதி கதை. அம்பாகி போவான், ஃபேமிலி நான் மட்டும் பஞ்சாகி போவான். விஜய் தேவரகொண்டாவோட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு அமேசிங் லுக்கு. அவரோட கேரக்டரைசேஷனுமே ஆஸ் அ மிடில் கிளாஸ் மேனா நல்லா பெர்ஃபெக்டா தான் போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரிப்டடும் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அவர் அதை நீட்டா பண்ணிட்டாரு. இந்த படத்துல மிருனாள் தாக்கூர் தான் அந்த கதை எழுதுற புக் எழுதுற ஆளா வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க ரொம்ப அழகாவும் அவங்க பிரசன்ஸ் ரொம்ப ஃபீபிளாவும் காமிச்சிருப்பாங்க. கூடவே அவங்க வந்து அந்த ஏவண்டி அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா கியூட்டான சீனாவே இருக்கும். இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். போத் த கேரக்டர்ஸ் டிட் வெல் ஆக்சுவலி. ராமச்சந்திரா, நான் காலேஜுக்கு போகணும், கொஞ்சம் இறக்கி விடுறீங்களா? 1 லிட்டர் பெட்ரோல் போட்டீங்கன்னா இறக்கி விடுறேன். படத்துல அதர் கேரக்டர்ஸா வர ஜெகபதி பாபு, ரவி பிரகாஷ், வாசுகி ஆனந்த், அபிநயா, வெண்ணிலா கிஷோர் அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியா ஒரு ஆங்கிள் வந்துட்டு போறாங்க. ஆனா எதுவுமே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே இருக்கும். எல்லாமே ஆஃப் பேக்டாவே இருக்கும். அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து அதுக்கப்புறமா கலட்டி விட்டுருவாங்க அப்படியே. அண்ட் அது எல்லாமே லீட் கேஸ்டுக்கு, அதாவது மிருனாள் தாக்கூருக்கும் விஜய் தேவரகொண்டாக்கும் ஒரு எம்பவரிங் மூவா இருக்க மட்டுமே கொண்டு வந்ததா இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் மூவாவே இருந்துச்சு. இந்த உலகத்துல எல்லாரோட அதிகமா நஷ்டப்பட போறது நீதான். எனக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும்னா இல்ல கரியர் ப்ராப்ளம் இருக்கும்னா நான் உன் லைஃப்ல வந்ததுதான் ப்ராப்ளம். மை ஃபுட். நர்ஸை வச்சு பார்க்கலான்னு நினைச்சேன், ஆனா நம்பிக்கை வரல. வீட்டுக்காரியை பார்த்துக்க சொல்லலான்னா அவளுக்கும் வயசாயிடுச்சு. பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருந்தா பொறுப்பா பார்த்துப்பா. இப்போ படத்தோட 2 ஹாஃப் பத்தி பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒருத்தன் வந்துட்டு அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் எப்படி சமாளிக்கிறான், அவங்க குடும்பத்தை எப்படி க்ரோ பண்றான், அவங்களுடைய செலவுகள் எல்லாத்தையும் எப்படி பார்த்து செய்யறான், அவங்களுக்கு தேவையானதையும் கரெக்டான டைம்ல கொடுக்கணுன்றதையும் எல்லாத்தையுமே கரெக்டா பண்றதுல ஒரு காமன் மேன் எப்படி யோசிப்பாங்கிறதெல்லாம் நல்லா தான் காட்டியிருந்தாங்க. அதுவும் இன்டர்வல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிங் ஓப்பனிங் அப் ஆஃப், அதாவது இவன் ஃபேமிலியை வந்துட்டு ஒருத்தர் அன்பு காட்டுற மாதிரி வந்து அவங்கள பத்தி புட்டு புக்கு எழுதுறது, தீசிஸா எழுதுறதுலாம் வந்துட்டு அவனுக்கு தெரியறப்போ அவனுடைய ஒரு பிளாஸ்டிங் ரேஜ் அதெல்லாம் ரொம்ப செமையாவே பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய டைலாக்ஸ்லாம் வந்துட்டு ஹைலி டு பி கிரிட்டிசைஸ்டுன்னு தாங்க சொல்லணும். அதுவும் அந்த சின்ன வில்லன் ஒருத்தர் வருவாரு, குவாரியில போயிட்டு ப்ரோ வந்து சண்டை போடுவாப்புல. சண்டை போட்டுட்டு கம்முன்னு ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரையும் கை வச்சா கொன்றுவேன், அந்த அளவுக்கு நிறுத்திக்கிட்டா போதாதுன்னு சொல்லிட்டு ப்ரோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசிட்டாரு. அதை அங்க கொஞ்சம் தடுத்திருக்கலாம்.
ஏன் சார் ஹாயா லிஃப்டை யூஸ் பண்ணாம தினமும் கஷ்டப்பட்டு இத்தனை ஃப்ளோர் ஏறி வரீங்க? லிஃப்ட் இருக்குன்னு ஏறிட்டு சிகரெட் இருக்குன்னு பிடிச்சிட்டு சரக்கு இருக்குன்னு குடிச்சிட்டா லைஃப் மயிர். எனக்கும் அப்படி இருந்தாதான் சார் பிடிக்கும். ஜாலியா சந்தோஷமா நானும் அவங்க கூடயே சேர்ந்துருவேன். I'm not that kind of man. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல நீ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஏஞ்சி போயிடுறா அப்படின்னு சொல்லாம விட்டுட்டானுங்கன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இவங்க என்னென்ன டெவலப் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே சுத்தமா மறந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல திரும்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரசுராம் கீத கோவிந்தம் மாதிரி பாடம் எடுக்கிறேன்ற பேர்ல கீத கோவிந்தமே எடுத்து வந்து இறக்கி வச்சதுதான் பெரிய தப்பு. படத்தோட ஸ்கிரீன் பிளே ப்ரெடிக்டபிள் ஆயிடுச்சு, வீக்கா போச்சு. படத்துல காமெடி என்னன்னா காமெடியே இல்லைங்க, நம்மள தாங்க காமெடியா வச்சிருந்தாங்க. படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா வச்சிருந்தது தான். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு கம்பெனி உள்ள போறாரு, 10 கோடி ரூபாய் வாங்குறாரு, வீட்டை மாத்துறாரு, அதை மாத்துறாரு, வாழ்க்கையை மாத்துறாரு. அப்படியே லாஸ்ட்ல வந்து பார்த்தா அந்த பணத்தை வாங்கினது ஹீரோயினோட அப்பா கிட்ட இருந்து அப்படின்றப்போ அதுக்கப்புறம் அங்க இருந்து வர ஈகோ கிளாஷ் அதெல்லாம் எனக்கு சுத்தமா தேவையே இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆரம்பிச்சுங்க. கடைசி வரைக்கும் அந்த தீசிஸ் எழுதின ஹீரோயின் தன்னை எக்ஸ்பிளைனே பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு. இந்த எண்ட் இட் வாஸ் லைக் ஹீரோ தானே இந்த இடத்துல கோபமா இருக்கணும், எதுக்கு ஹீரோயின் கோபமா இருக்காங்க, அதுக்கு ஏன் சம்பந்தமே இல்லாம கிளைமேக்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஹீரோ ஒரு ஆடு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. மண்டே உடச்சிருவேங்கோ ஐயால. I'm a human, you know. பயப்படணும் எவனா இருந்தாலும் தரக்குறைவா பேசுறதுக்கு. இது எல்லாமே உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? பின்ன நீ தானே அவளை கூட்டு வந்து என் தலையில உட்கார வச்சது. பைத்தியக்காரன். அதுல என்ன நான் பேச இருக்க, நீங்க அப்படி போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்னை பத்தி உங்களுக்கு என்ன சரியா தெரியாதுங்க. தப்பு என்னோடதுனா 4 பேரோட காலை பிடிக்க கூட நான் தயங்க மாட்டேன். மொத்தத்துல த ஃபேமிலி ஸ்டார் பாத்தீங்கன்னா நமக்கு விஜேடி பரசுராமோட ரொமான்டிக் ஐகானிக் காம்போ வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணி கடைசியில ஸ்கிரீன் பிளேல வீக்கா அடிச்சு டல் காமெடி கொடுத்து ஒரு ஹையர் ப்ரெடிக்டபிலிட்டி எல்லாத்தையும் வச்சு மொத்தமா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பாம்ப பண்ணிவிட்டாங்க. என்னதான் வந்துட்டு லீட் கேஸ்ட்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சீன் தான், அதுக்கு மேல எதுவுமே படத்துல இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆயிட்டு. குட் ஜாப் கோவர்தன் ஒரு வார்த்தை சொன்னா அவள் என்ன குறைஞ்சிருமா? So sad. பார்த்த உடனே எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் பிலாசபி. உன் கோவம் குறைஞ்சிருன்னு என்ன அடிச்சிரு பரவாயில்ல. ஸோ த ஃபேமிலி ஸ்டாருக்கு ஈராக்கே ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5ங்க. படத்தோட ஜிஸ்ட் நல்லா இருக்கு, ஆனால் டெவலப் பண்ண விதம் நமக்கு தான் பங்கம். எவ்வளவு நிம்மதியா இருக்கடா சாமி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈராக்கே. அடுத்த ரிவ்யூல நம்ம சந்திக்குமாறு டாடா பை பாய். அண்ட் ஆஸ் யூஷுவல் முக்கியமா செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். அது என்னன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.